அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கக்குள்ள என் தங்கச்சி இவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க, பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. சரி மலேசியாவில் போய் அவ கூட நல்லா இருக்கட்டும், ஒரு வில்லேஜ் பொண்ணு தானே, அவ்வளவு கஷ்டப்பட்ட பொண்ணு தானே என்ன நாங்க சம்மதிச்சு எங்க அப்பாட்ட நான் திட்டு வாங்கி இவருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி இவர் என்ன சொன்னாரு, 3 மந்த்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், நான் உடனே போகணும், விசா போகணும். அது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை சொன்னாங்க, எனக்கு தெரியல, நான் போய் ஆகணும், எனக்கு ஒர்க் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் நம்பி கல்யாணத்தெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டோம். அவ கால் பண்ணா, அக்கா இவர் மலேசியா கூட்டு போறேன்னு 2 மாசம் ஆச்சுக்கா, நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா. நாங்க கேட்டேன் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி, என்னப்பா அவளை கூட்டிட்டு போங்க, வீட்டுல அப்பா அம்மாலாம் கேட்குறாங்கன்னு. நான் குழந்தை வந்து பிறக்கட்டும், நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். குழந்தை பிறந்து பர்த்டே பண்ணட்டும், நான் கூட்டிட்டு போறேன்னாரு. பர்த்டே முடிஞ்சிச்சு. பர்த்டே முடிஞ்ச பிறகு பர்த்டே முடிஞ்ச மறுநாள் 5ஆவது மாசம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது, இது மாதிரி வயிற்றுல பாப்பா இருக்கு 5 மாசம்னு சொன்னாரு. இவர்கிட்ட கேட்குறேன், 2வது குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க, நீ கூட்டிட்டு போயிட்டு அங்க பிரச்சனை ஆயிடும், இங்கே இருக்கட்டும், குழந்தை பிறந்து 2 குழந்தைய கூட்டிட்டு போய் அதுக்கு பிறகு நான் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. மலேசியா போயிட்டு வந்ததுலேருந்து அவளை கூட்டிட்டும் போல ஒண்ணும் பண்ணல, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ 24 மணி நேரமும் எங்க வீட்டிலே தான் அவளை கூட்டு வந்து எங்க வீட்டில் தான் உட்காந்துருக்காரு.